நேற்றைய முன்தினம் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய செய்தி அப்படின்னா பாரதிராஜாவுடைய மகன் மனோஜுடைய இறப்பு தான். 48 வயதாகும் இவர் அண்மையில இருதய சிகிச்சை செய்த நிலையில மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு. அவருடைய உடல் நிலாங்கரில வைத்திருந்த நிலையில சினிமா பிரபலங்கள் பல பேருமே நேர்ல வந்து அஞ்சலியை செலுத்தினாங்க. பாரதிராஜா தன்னுடைய 16 வயது நிலை படத்தின் மூலம் கமலஹாசன் அவர்களை பிரபலமடைய செய்திருந்தாரு. கமலுக்கு பல ஹிட் படங்கள் கொடுத்த நிலையில மனோஜுடைய இறப்பு செய்தி கேட்டு நேற்று இரவே எக்ஸலத்துல ட்வீட் போட்டிருந்தாரு. தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையுமே கமல் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே போல விஜய் சார், சூர்யா சார், கார்த்தி அப்படின்னு எக்கச்சக்க பிரபலங்கள் நேர்ல வந்து அஞ்சலியை செலுத்தினாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி, அண்ணாமலை, சீமான் போன்ற அரசியல் பிரபலங்களுமே நேர்ல வந்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி விட்டாங்க. ஆனா ரஜினி சார் தன்னுடைய இரங்கலை தெரிவிக்கும்படி ஒரு ட்வீட் கூட செய்யல அப்படின்றது பலருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏனென்றால் ரஜினி சார் நடிப்புல வெளியான எந்திரன் படத்துல சங்கர் அவர்களுடைய உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம மனோஜ் அவர்கள். அதோட எந்திரன் படத்துல சிட்டிக்கு டூ போட்டது இவர்தான் அப்படின்றதுமே ஒரு சில புகைப்படங்கள் வெளியாகையில அனைவருக்குமே அந்த விஷயம் தெரிய வந்தது. இந்த நிலையில தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவருடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்காததற்கு காரணம் தற்போது வெளியாகி இருக்கா. அதாவது ஜெயிலர் 2 படப்பிடிப்பு வெளிநாடுகள்ல படமாக்கப்பட்டு வருது. ஆகையால சூப்பர் ஸ்டார் அவர்களை ரீச் பண்ண முடியல அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. இன்றுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கே அந்த விஷயம் தெரிய வர இன்று வீடியோ மூலம் அல்லது நேர்ல வந்தோ அவர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பார் அப்படின்ற செய்தி வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.